வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத எடுத்துக்கோங்க. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 9 இருக்கும். ஸோ நான் இதை என்ன பண்றேன், இதை வந்து நான் இப்போ டார்க் பண்ணிக்கிறேன். எல்லோ எனக்கு பிடிச்ச கலர்ல போட்டுடுறேன். ஓகே. ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மூவிங் ஆவரேஜை விட்டு பிரைஸ் முதல்ல வெளியே போகணும். இந்த மூவிங் ஆவரேஜை விட்டு பிரைஸ் வெளியே போயிட்டு மேனிப்புலேஷன் பண்ணதுக்கு அப்புறமா எடுக்க போறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை முதல்ல கரெக்டா புரிஞ்சிக்கணும் எப்படி ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பிரைஸ் போகுதுன்னா, ஓகே, இப்படி பிரைஸ் போகுது, இந்த இடத்துல வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் இருக்கு. மூவிங் ஆவரேஜ் எப்படி வரையணும், பிரஷ் இதோ இந்த இடத்துல வந்து இப்படி மூவிங் ஆவரேஜ் இருக்குன்னா இப்படிதான் பிரைஸ் போகும். கரெக்டா மூவிங் ஆவரேஜ் தொட்டு போகும். அப்படி அப்படி வந்து பிரைஸ் போயிட்டே இருக்கும். இதுல நம்ம இப்போ ஒரு ட்ரெண்ட் லைனோ ஏதோ ஒரு போடுறோம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று. ஓகே, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பிரைஸ் வந்து அப் மூவ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது. நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஒரு பிரைஸ் வருது, ஒரு மூவிங் ஆவரேஜ்ல ஒரு பிரைஸ் வந்து ஒரு ஆவரேஜ் அவுட் ஆகுது. ஆவரேஜ் அவுட் ஆகும்போது நம்ம எங்கன்னா என்ட்ரி எடுக்கலாம். அதாவது மூவிங் ஆவரேஜ் ஒரு ஒரு பவுன்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரேட் இருப்பாங்க. இந்த கான்செப்ட்ல என்ன பண்றோம்னா, மீனை விட்டு பிரைஸ் வந்து வெளியே போகுது. அதாவது இதுதான் மீன், கரெக்டா, இதுதான் மூவிங் ஆவரேஜ். ஆவரேஜ் என்ன ஆயிட்டே இருக்கும், ஆவரேஜ் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். ஏன் ஆவரேஜ் மூவ் ஆயிட்டே இருக்கும், ஏன் ஆவரேஜ் மூவ் ஆயிட்டே இருக்கும்னா பிரைஸ் மூவ் ஆயிட்டே இருக்கும். பிரைஸ் மூவ் ஆயிட்டே இருக்கிறதுனால ஆவரேஜ் வந்து வேற வழியே இல்ல, ஆவரேஜ் மூவ் ஆயிட்டே இருக்கும். அதனால தானே இது பேர் வந்து மூவிங் ஆவரேஜ். பிரைஸ் ஸ்டாக்னண்டா இருந்துச்சுன்னா ஆவரேஜ் வந்து அப்படியே நின்றுட போகுது. ஸோ அப்போ வந்து நம்ம அதை மூவிங் ஆவரேஜ்னு சொல்ல மாட்டோம். ஸோ அந்த கான்செப்ட்ல, அதாவது மூவிங் ஆவரேஜ் இந்த மீனை விட்டு பிரைஸ் வெளியே போகுது, இன்னும் நல்லா வெளியே போகுது. அதாவது மீனை விட்டு ரொம்ப தள்ளி போகுது. இந்த ஏரியால எங்கன்னா என்ட்ரி எடுக்கலாமா, இப்படி என்ட்ரி எடுக்கிறத விட இந்த ஏரியால நல்லா பாத்துக்கோங்க. மீன் கிட்ட இருக்கும் போது நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். அதாவது மீன்ல வந்து பிரைஸ் இருக்கும் போது கண்டிப்பா என்ட்ரி எடுக்க மாட்டோம். மீனை விட்டு வெளியே போகுது பிரைஸ், மீனை விட்டு வெளியே போகுதுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இந்த இடத்துலயும் நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க மாட்டோம். மீனை விட்டு பிரைஸ் வெளியே போகணும். இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப பை ஹை, செல் ஹையர், செல் லோ, பை லோவர் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இது. ஸோ மீனை விட்டு பிரைஸ் ரொம்ப நல்லா வெளியே தள்ளி போனதுக்கு அப்புறமா அந்த ப்ராபபிலிட்டியில நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஏன்னா ஒரு மீனை விட்டு பிரைஸ் வந்து ரொம்ப விலகி போகுதுன்னா இன்னும் விலகி போகும், ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறோம். இதை ரெண்டு விதமா ட்ரேட் பண்ணலாம். இது எப்படி ட்ரேட் பண்ணலாம்னா, இதை ரெண்டு விதமா ட்ரேட் பண்ணலாம். ரெண்டுக்குமே நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ் தான் யூஸ் பண்ண போறோம். நான் 9 மூவிங் ஆவரேஜ் வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு 10 வைக்கணும், 20 வைக்கணும், இல்ல எந்த மூவிங் ஆவரேஜ் வைக்கனாலும் நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்றதை விட நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இந்த கான்செப்ட்ல தான் ட்ரேட் பண்ண போறோம். ஏன் இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம்னா, இந்த கான்செப்டை வச்சு தான் நீங்க வந்து ஃபில்டர்ஸ் உள்ள எடுத்துட்டு வர போறீங்க. கரெக்டா, நான் வந்து ஃபில்டர் சொல்லல, நான் வந்து கான்செப்ட், அதுக்கு தேவையான இண்டிகேட்டர் சொல்றேன். கண்டிப்பா ஃபில்டர்ஸ் யூஸ் செஞ்சு ட்ரேட் பண்ணணுமானா கண்டிப்பாக ஃபில்டர்ஸ் யூஸ் செஞ்சு ட்ரேட் பண்ணணும். இதுல ஃபில்டர்ஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபில்டர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா இன்னும் அக்யூரசி ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால தான் அந்த கான்செப்ட் ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போறோம்னு. ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அடுத்து வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இதுலயே சொல்றேன். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, அதாவது ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகும். மூவிங் ஆவரேஜை விட்டு மூவிங் ஆவரேஜை தொடாம ஒரு ரெட் கேண்டல். இது எல்லாமே ரீசன்ட் சார்ட்ல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது எப்பவுமே இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ல எல்லா டைம் ஃப்ரேம்ல கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஸோ மூவிங் ஆவரேஜை விட்டு ஒரு ரெட் கேண்டல் தனியா ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது 9 மூவிங் ஆவரேஜுக்கு மேல பிரைஸ் இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க, 9 மூவிங் ஆவரேஜுக்கு மேல பிரைஸ் இருக்கு. 9 மூவிங் ஆவரேஜுக்கு மேல பிரைஸ் இருக்கும் போது ஒரு கேண்டல் மூவிங் ஆவரேஜை விட்டு வெளியே ஃபார்ம் ஆகுது. தெரியுதா? இந்த கேண்டல் மூவிங் ஆவரேஜை விட்டு வெளியே ஃபார்ம் ஆகுது. இப்போ எப்ப என்ட்ரி அடிப்போம்னா, இந்த ஹை இருக்குல்ல, இந்த வெளியே ஃபார்ம் ஆயிருக்குல்ல ஒரு கேண்டல், அதாவது மூவிங் ஆவரேஜை விட்டு தனியா வெளியே ஃபார்ம் ஆயிருக்குல்ல, தனியா வெளியே ஃபார்ம் ஆகும்போது ஒரு கேண்டல் வந்து மேல போய் க்ளோஸ் வைக்கணும். ஒரு கிரீன் கேண்டல் மேல போய் க்ளோஸ் வைக்கணும். இந்த இடத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டல் மேல போய், சாரி, எப்படி சொல்ல, ஒரு ரெட் கேண்டல் இருந்துச்சுன்னா எடுக்காதீங்க அதை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கேண்டல் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, மேலதான் க்ளோஸ் வைக்குது, அந்த ரெட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா எடுக்காதீங்க. யூஸ்வலா ஒரு கிரீன் கேண்டலா இருக்கும், ஒரு கிரீனாவே எடுங்க. ஏன்னா ஒரு கேப் அப் தருது, ஒரு கேண்டல் கேப் அப் கொடுக்குது. ஆனா அது வந்து ஒரு ரெட் கேண்டல் இருந்தா எடுக்க வேணாம், ஒரு கிரீன் கேண்டலா இருந்தா மட்டும் எடுக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஒரு ஹை, இந்த ஹைக்கு மேல ஒரு கேண்டல், ஒரு கிரீன் கேண்டல் போய் க்ளோஸ் வைக்குது. இந்த ரெட் கேண்டல் வந்து மூவிங் ஆவரேஜ் விட்டு வெளியே இருக்கணும். ஓகே, இப்போ இது நடந்துருச்சுல, இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த க்ளோஸ் வச்ச உடனே
இந்த கேண்டில் போய் க்ளோஸ் வைக்குதுல, க்ளோஸ் வச்ச உடனே நம்ம வந்து லாங் போறோம். இந்த கேண்டிலுக்கு ஒரு பாயிண்ட் கீழ வந்து ஸ்டாப் லாஸ் போட போறோம். எய்மிங் ஃபார் ஆஸ் யூசுவல் 1.5 இல்ல 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்க 1.52 இந்த இடத்துல 2 நம்மளுக்கு அச்சீவ் ஆகல. இந்த இடத்துல 2 அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகே 1.5 வச்சுப்போம். ஒரு 1.5 வைக்கிறோம்னா 1.5 இந்த இடத்துல வந்து நமக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேவா? இது எப்போ? இது வந்து வெள்ளிக்கிழமை நடந்த சார்ட். இதே போல இப்போ வந்து செல்லுக்கு பார்க்கலாம். செல்லுக்கு பாருங்க மூவிங் ஆவரேஜ் விட்டு பிரைஸ் கீழ வந்துருச்சு. இந்த இடத்துலலாம் பாருங்க கீழ வந்திருக்கு. செல் ஐய்யயோ செல்லா இந்த இடத்துல வந்து பயந்துருவாங்க. சில ட்ரேடர்ஸ்லாம் ஐயோ ரெட் கேண்டில் வருது, ரெட் கேண்டில் வருது, ரெட் கேண்டில் வருது. ரெட் கேண்டில் வருது தான். இந்த இடத்துல ரெட் கேண்டில் வருது தான். மூவிங் ஆவரேஜ ஹோல்ட் பண்ணுது. இந்த இடத்துல ரெட் கேண்டில் வருது தான். மூவிங் ஆவரேஜ ஹோல்ட் பண்ணுது. இந்த இடத்துல லைட்டா கீழ வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லைட்டா கீழ வருது. அதுக்கப்புறமும் கீழ போய் இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப போய் மேல போய் புல்ஸ் வந்து திரும்ப வந்திருக்காங்க. பையர்ஸ் வந்து ஸ்டெப்பிங் பண்ணிருக்காங்க. திரும்ப வந்து பிரைஸ் நல்லா வருது. இது வந்து ஒரு அழகான என்ட்ரி பாயிண்ட். ஆக்சுவலா இந்த என்ட்ரி பாயிண்ட்டை விட இது வந்து அழகான என்ட்ரி பாயிண்ட். ஏன் அப்படின்னா இது இந்த ஸ்ட்ராட்டஜில இல்ல பட் ஜெனரலா சொல்றேன். இந்த லோவா அழகா ஸ்வீப் பண்ணிருக்கு. 2 கேண்டலும் ஸ்வீப் பண்ணிருக்கு. பட் கீழ க்ளோஸ் வைக்கவே இல்ல. சோ அழகா தெரியுது இந்த இடத்துல புல்ஸ் இருக்காங்க. நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ உள்ள ட்ரேடு. இந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு 1:2 அப்படி வைக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1:3 வந்திருக்கு. பட் இது இந்த ஸ்ட்ராட்டஜி இல்ல. நான் பேட்டர்ன் பார்த்ததுனால சொல்றேன். சரி ஓகே. இந்த இடத்துலலாம் பாருங்க பிரைஸ் வந்து கீழ க்ளோஸ் வைக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா இந்த இடத்துல பிரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் கீழ சாலிடா க்ளோஸ் வைக்குது. ஃபாலோ த்ரூ ஆகுது. ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சா போதாது. எப்பவுமே வந்து 2 கேண்டில் 2 கேண்டில் தியரியில நம்ம பார்த்தோம்னா ஒரு எக்ஸிட்கே வந்து யூசுவலா 2 கேண்டில் பார்த்துப்பாங்க. 2 கேண்டில் எனக்கு இப்படி வந்ததுன்னா வெளியே வந்துருவேன் அப்படின்னு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்குது. இமீடியட்டா இன்னொரு கேண்டில் ஃபாலோ த்ரூ ஆகுது. ஓகே நம்மளுக்கு வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ இது நடந்த உடனே நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கிரீன் கேண்டில் மூவிங் ஆவரேஜை விட்டு வெளியே வந்து க்ளோஸ் வைக்கணும். இந்த இடத்துல பாருங்க இதுதான் மீன். கரெக்டா இந்த மீன் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு. அதாவது ஆவரேஜ் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு. அந்த டைம்ல ஒரு கிரீன் கேண்டில் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. தனியா மூவிங் ஆவரேஜ் தொடாம ஃபார்ம் ஆகுது. இந்த கேண்டில்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு கிரீன் கேண்டில். ஆனா மூவிங் ஆவரேஜ் தொட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் நம்ம வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டோம். விட்டுருவோம். நமக்கு இப்படி ஒரு கேண்டில் செட்டப் வேணும். இதுதான் நம்மளோட ட்ரிகர் கேண்டில். கரெக்டா? இதுதான் நம்மளோட ட்ரிகர் கேண்டில். இப்போ என்ன பண்றோம்னா சில ட்ரேடர்ஸ் என்ன எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னா இந்த கேண்டிலோட லோ இந்த லோ உடைக்குதுல இந்த லோ உடைச்ச உடனே என்ட்ரி எடுத்துருவாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு லிமிட் ஆர்டர் போட்டிருப்பாங்க. இந்த லோ கீழே எனக்கு இதை உடைச்ச உடனே என்ட்ரி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்படி போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுவும் வந்து நல்ல ரிஸ்க் ரிவார்ட் தரும். சரியா? இப்படி போடுறதும் நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் தரும். மேபி ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எடுத்திருக்கு. பட் நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் தரும். சோ எனக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிச்சா பிடிக்காது. இந்த மாதிரி லிக்விடேட் ஆனா எனக்கு பிடிக்காது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். நான் எனக்கு ஏன் வந்து யூஸ்வலா நான் வந்து கொஞ்சம் லேட் என்ட்ரிஸ் தான் எடுப்பேன். ஏன்னா வாட்ஸ்அப்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு ரொம்ப லேட் என்ட்ரி தான் எடுப்பேன். அது ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு புக் படிச்சேன். ஜெஸ்ஸி லிவர்மோரோட ஒரு புக் படிச்சேன். அவரோட ஆட்டோபயோகிராஃபில அதுல என்ன சொல்றாருன்னா, லேட்டா என்ட்ரி எடுங்க. அது ஒரு இன்சூரன்ஸ் போல அப்படின்னு சொல்றாரு. அது வந்து எனக்கு வந்து மனசுல ரொம்ப நல்லா பதிஞ்சிடுச்சு. அந்த டைம்ல நான் நிறைய லாஸ் பண்ணிட்டு இருந்த டைம். அந்த புக்ல சொன்னது எனக்கு ரொம்ப நல்லா பதிஞ்சதால, என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் லேட் என்ட்ரிஸா தான் வச்சிருப்பேன். என்னோட சிறுத்தை ஸ்ட்ராட்டஜியும் சரி, இல்ல இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸும் சரி, மோஸ்ட்லி வந்து லேட்டா தான் இருக்கும். சோ ஓகே. இப்போ இதுல என்ன பண்றோம்னா, இந்த 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 இதான ட்ரிகர் கேண்டில் இத வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறோம். இதுக்கு கீழ எனக்கு எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வரணும். ஒரு மண்ணும் இந்த வரைக்கும் நடக்கல. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து இந்த இடத்துல வந்து அக்யூமுலேஷன் நடந்திருக்கு. டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சோ இம்மீடியட்டா நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல ஷார்ட் போறேன். ஷார்ட் போயிட்டு இதுக்கு மேல இந்த ஸ்விங் ஐக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறேன். ஒரு பாயிண்ட் தள்ளி அப்படி ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. கரெக்ட்டா ஸ்டாப் லாஸ் போட வேணாம். நவ் எய்மிங் ஃபார் 1.52 இந்த இடத்துல என்ன இந்த இடத்துல 2வே வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல கூட 2 வந்திருந்துச்சு. சோ இந்த ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தோம்னா ஃப்ரைடே நமக்கு 2 ட்ரேடு சாலிடா கிடைச்சிருக்கு. 1:2 இதுவே வந்து ஒரு 1:2 அப்படி வைக்கிறோம். இல்லனா 1.5 வைக்கிறோம்னா இந்த இடத்துல ஒரு 1.5 இந்த இடத்துல ஒரு 1.5னா கூட 3% எடுத்திருக்கோம். நல்லா பாத்துக்கோங்க 3% எடுத்திருக்கோம் 1.5ல. இன் கேஸ் நீங்க 2 வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா 4% எடுத்திருக்கோம். கரெக்டா? இந்த இடத்துல 4% எடுத்திருக்கோம். ஓகே இதே போல நம்ம தேர்ஸ்டே பார்க்கலாம். தேர்ஸ்டேவும் ஏதாவது என்ட்ரிஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸ்டாப் லாஸோட தான் நான் சொல்ல போறேன். ஸ்டாப் லாஸ் இல்லாம நான் சொல்ல போறது கிடையாது. இதுல எங்க ஆரம்பிக்குது மார்க்கெட்? ஓகே இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? அது அப்படியே கன்டினியூவேஷன் இது. சோ அதனால புரியல. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல பாருங்க சைட்வேஸ் மார்க்கெட்டை எவ்வளவு அழகா அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூவிங் ஆவரேஜ்க்கு மேல பிரைஸ் வைக்குது, க்ளோஸ் வைக்குது. அடுத்த கேண்டல் சாலிடா ஃபாலோ த்ரூ ஆகுது. இந்த இடத்துல பாத்துக்கோங்க மூவிங் ஆவரேஜ் மேல பிரைஸ் க்ளோஸ் வைக்குது. அடுத்த கேண்டல் சாலிடா ஃபாலோ த்ரூ ஆகுது. அப்ப நமக்கு வந்து ஒரு ட்ரிகர் கேண்டல் கிடைக்குது. இதுதான் அந்த ட்ரிகர் கேண்டல்.
கரெக்ட்டா? இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கேண்டில், ட்ரிகர் கேண்டில் கிடைக்குது. ஸோ, இப்ப என்ன பண்றோம்னா, இந்த இந்த ட்ரிகர் கேண்டிலுக்கு மேல சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரிகர் கேண்டிலுக்கு மேல அதான் நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, செகண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னேன். இந்த இடத்துல நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, செகண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு அது 2த்தையும் இப்ப நான் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ, ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, இந்த இடத்துல லிமிட் ஆர்டர் போட்டு, இதுக்கு மேல பிரைஸ் போச்சுனாவே, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ட்ரேட் எடுத்துருவோம். நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் 1:3, 1:4 கூட இந்த இடத்துல கிடைச்சிரும். ஏன்னா ரொம்ப எர்லியா நம்ம என்ட்ரி பண்றோம். பட் எனக்கு வந்து லேட் என்ட்ரி பிடிக்கிறதுனால, எனக்கு வந்து க்ளோஸ் வைக்குமான்னு சொல்லி பார்க்கிறேன். எனக்கு வந்து இதுவரைக்கும் க்ளோஸ் வைக்கவே இல்ல. மார்க்கெட் என்ன பண்ணுது? மார்க்கெட் இந்த இடத்துல சைடு வாங்குது. இந்த இடத்துல சைடு வாங்கிட்டு, கீழ க்ளோஸ் வைக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சாலிடா ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு. ஃபாலோ த்ரூ ஆகுது. இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் கீழ க்ளோஸ் வைக்குது. இந்த இடத்துல ஃபாலோ த்ரூ ஆகுது. அப்படி என்ன அர்த்தம்னா, இங்க இருந்து போன ஒரு புல் ரன் காலை ஓட்டம் இந்த இடத்தோட நிக்குது. இந்த இடத்தோட காலை ஓட்டம் நிக்குது. காலை ஓட்டம் நிக்கும்போது என்ன ஆகுது? நம்மளோட ட்ரிகர் கேண்டில் ஒன்னு ஃபார்ம் ஆகுது. நம்மளோட ட்ரிகர் கேண்டில் ஒன்னு ஃபார்ம் ஆகுது இந்த இடத்துல. இந்த இடத்துல நம்மளோட ட்ரிகர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த அடுத்த கேண்டிலே இந்த லோ உடைக்குது. ஸோ, சில பேர் வந்து லிமிட் ஆர்டர் போட்டிருப்பீங்க. அது வந்து நான் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா வைக்கல. ஏன்னா எனக்கு பிடிக்கல அது. மேபி இந்த இடத்துல லிமிட் ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா, இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் எய்மிங் ஃபார் 1.5 1:2ன்னு. சில பேர் வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இப்ப என்ன போல ட்ரேடர்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். லேட்டா என்ட்ரி கொடுத்தாலும் பரவாயில்ல. கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் தான் என்ட்ரி ஆவேன். ஸோ, இப்ப நான் என்ன பண்றேன்? இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறேன். ஸ்டாப் லாஸ் போட்டு 1.52ன்னு சொல்லி பார்க்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1.5 கிட்டத்தட்ட அச்சீவ் ஆயிருக்கு. இந்த இடத்துல 1.5 அச்சீவ் ஆயிருக்கு. பட் 2 அச்சீவ் ஆகல. 2 எடுக்கிற ட்ரேடர்ஸ்லாம் இந்த இடத்துல லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல லாஸ். நான் வந்து ஒரு 1:2 வைக்கிறேன்னா லாஸ். 1.5னா எனக்கு வந்து சக்சஸ். ஸோ அதே மாதிரி இப்ப கேண்டில் வந்து இதுக்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? கேண்டில் வந்து இதுக்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சு. இம்மீடியட்டா ஃபாலோ த்ரூ ஆகுது. இதான் வந்து ரொம்ப முக்கியம். கேண்டில் மேல க்ளோஸ் ஆச்சா மட்டும் போதாது. ஃபாலோ த்ரூ ஆகணும். எனக்கு இந்த இடத்துல ஃபாலோ த்ரூ கிளியரா ஆகுது. ஸோ நான் என்ன பண்றேன்? எனக்கு வந்து ஒரு ட்ரிகர் கேண்டில் பார்க்குறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு ட்ரிகர் கேண்டில் கிடைச்சிருச்சு. கரெக்ட்டா? இதான் வந்து என்னோட ட்ரிகர் கேண்டில். ஸோ இப்போ இந்த கேண்டிலுக்கு மேல எய்தர் எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி 2 போல ஒரு ஹைய கிராஸ் பண்ணணும். லிமிட் ஆர்டர் போட்டிருப்பேன். இல்லன்னா ஒரு கேண்டில் போய் க்ளோஸ் வைக்கணும். ஏதாவது நடந்திருக்கானா? ஏதாவது நடக்கல. எது அப்படியே வந்து பிரைஸ் வந்து ரிவர்ட் ஆகுது. ஸோ பாருங்க நம்ம ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆக போறோமா இந்த ஸ்ட்ராட்டஜில? ஒரு 9 மூவிங் ஆவரேஜ் தான் யூஸ் பண்றோம். வெறும் வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் தான். பெருசாலாம் ஒண்ணும் யூஸ் பண்ணல. வெறும் ஒரு மூவிங் ஆவரேஜ். ஆனா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஓகேவா? சோ அடுத்து என்ன ஆகுது? இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் கீழ வருது. இந்த இடத்துல கீழ வருது. செகண்ட் கேண்டில் ஃபாலோ த்ரூ ஆகுது. சோ ஃபாலோ த்ரூ ஆயிட்டு நம்ம அன்லக்கி என்ன ஆகுது? பிரைஸ் வந்து இம்மீடியட்டா லோலாம் அடிச்சு ஒடச்சு தூக்கிட்டு போயிட்டு பெருசா வந்து கரடிங்க உள்ள வந்துட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு ஒரு கிரீன் கேண்டில் மூவிங் ஆவரேஜ் விட்டு வெளிய வரணும். சோ வர வரைக்கும் வேற வழியே இல்ல. வெயிட் செஞ்சு தான் ஆகணும். சோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு கிரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ட்ரிகர் கேண்டில் நடந்த உடனே என்ன ஆகுது? அக்யூமுலேஷன் நடக்குது. இந்த இடத்துல வந்து மேனிபுலேஷன் நடக்குது. இந்த இடத்துல மேனிபுலேஷன் நடக்குது. இப்ப எனக்கு ஒரு கேண்டில் இதுக்கு கீழ சாலிடா க்ளோஸ் வைக்கிறான். இந்த இடத்துல தூக்கி சொருகுறானுங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல வந்து ஷார்ட் போறோம். இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1.52. இந்த இடத்துல பார்த்தா எய்மிங் ஃபார் 1.52. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2டே நாள்ல ஒரு 4 என்ட்ரி ஒரு நாளைக்கு ஒரு 2 என்ட்ரி 3 என்ட்ரி கிடைக்குது வச்சுக்கோங்க. அதுல மேபி இதுவும் 1.5னா வின்னு 1.1:2னா லாஸ். அப்படி பார்த்தோம்னா 4 ட்ரேட்ல 1:2 வச்சோம்னா நம்ம வந்து 3 ட்ரேட் வின் பண்ணியிருக்கோம். 1.5 வச்சோம்னா 4 ட்ரேடும் வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? இதோ இந்த இடத்துல 945வா இது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ட்ரெண்ட் இப்போ லெக் எடுத்து ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது லெக் எடுக்கிறதுல நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இண்டிகேட்டர் போட்டு வச்சோம்னா எல்லாருக்கும் புரியும்ல அதுக்காக ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் வந்து மூவிங் ஆவரேஜ் மேலே க்ளோஸ் வைக்குது இமீடியட்டாக இன்னொரு கேண்டில் வந்து ஃபாலோ த்ரூ ஆகுது ஃபாலோ த்ரூ ஆன உடனே நம்ம ரெட் கேண்டிலுக்கு வெயிட் பண்றோம் மூவிங் ஆவரேஜ் தள்ளி இருக்கணும் ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு மூவிங் ஆவரேஜை தள்ளி தான் வந்து பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது பிரைஸ் போய் ஹையை பிரேக் பண்ணுது ஆனா க்ளோஸ் வைக்கல க்ளோஸ் வைக்காம பிரைஸ் என்ன ஆகுது சாலிடா கீழே வருது இந்த இடத்துல பாத்துக்கோங்க ஒரு ரெட் கேண்டில் தான் கீழே க்ளோஸ் வைக்குது ஆனா அதுக்கு அடுத்து ஃபாலோ த்ரூ இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இது வந்து ஒரு கிரீன் கேண்டில் ரெட் கேண்டிலே ஃபாலோ த்ரூ இல்ல என்ன தெரியுது பிரைஸ் இங்க இருந்து லிக்விடிட்டி எடுக்குது இங்க இருந்து லிக்விடிட்டி எடுத்துட்டு பிரைஸ் வந்து மேல போகுது ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டா உங்களுக்கு இப்போ சார்ட்லாம் நல்லா படிக்க தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல இருந்து அட்வான்ஸ்டா பிரைஸ் எனக்கு வந்து இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்து ஸ்வீப் பண்ணிட்டு மேல போகுதுன்னு சொல்லலாம் இல்ல இன்னும் கூட நான் வந்து நல்லா ட்ரேட் பண்ண போறேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னு சொல்லலாம் பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு கேப் இருக்கு இந்த வந்து எஃப்இஜி இருக்கு இந்த எஃப்இஜி வந்து பிரைஸ் ஆல்மோஸ்ட் 50%ல அழகா டேப் அடிச்சிருக்கானுங்க தெரியுதா இந்த இடத்துல லைன் அழகா டேப் அடிச்சுட்டு லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துட்டு மேல வந்து பிரைஸ் ஷூட் போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா ஓகே
ஓகே. எனக்கு இந்த மாரிலாம் யூஸ் பண்ண தெரியுது. இல்ல எனக்கு இந்த மாரிலாம் யூஸ் பண்ண தெரியாது. எனக்கு ஃபேர் வேல்யூ பாக்க தெரியல. எனக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாக்க தெரியல. லிக்விடிட்டி பாக்க தெரியல அப்படின்னு சொன்னோம்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ராட்டஜி படி தான் வெயிட் பண்ணி ஆகணும். பட் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது. இந்த இடத்துல பாருங்க அழகா வந்து இது 2க்கும் இருக்க ஃபேர் வேல்யூ கேப்ல 50% வந்து எவ்வளவு அழகா எடுத்துட்டு பிரைஸ் ஷூட் அப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ பிரைஸ் வந்து ஒரு எப்பவுமே வந்து ஒரு அ என்ன சொல்ல ஒரு கச்சா முச்சான்லாம் தராது. அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். என்ன கஷ்டம்னா நம்மளால எல்லா லாஜிக்கும் படிக்க முடியாது. அதனால படிக்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எடுப்போம். அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கேண்டில் வருது. எனக்கு வந்து ஒரு ட்ரிகர் கேண்டில் இந்த இடத்துல எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ட்ரிகர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு மேல எனக்கு வந்து ஒரு கேண்டில் போய் க்ளோஸ் வைக்குது. இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் வைக்குது. சோ நான் என்ன பண்றேன்னா இப்போ ஏன் இது லாங் போறேன். லாங் போயிட்டு இதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் போடுறேன். ஒரு பாயிண்ட் தள்ளி எய்மிங் ஃபார் 1.52 இந்த இடத்துல அச்சீவ் ஆச்சான்னு எனக்கு தெரியாது. ஓப்பா இந்த இடத்துல அச்சீவ் ஆயிருக்குப்பா 1.52 ஓகே சூப்பர். இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு 1.5 டு 1.5 இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு 1.5 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு சைட் பேஸ் மார்க்கெட் வந்து இது கீழே க்ளோஸ் வைக்குது. இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸிட் இருக்கு. அதையும் நான் அப்புறம் சொல்றேன். இது கீழே வந்து க்ளோஸ் வைக்குது. ஃபாலோ த்ரூ ஆகுது. பட் இமீடியட்டா போயிட்டு ஒரு கிரீன் கேண்டில் போய் இந்த மூவிங் ஆவரேஜ் தொடுது. திரும்ப ஒரு ரெட் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்குது. இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ், இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ், இந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் கேண்டில் வந்து வச்சிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிகர் கேண்டில் இருக்கு. ஆனா அந்த ட்ரிகர் கேண்டில் மேல பிரைஸ் வந்து அப்படியே மூவ் ஆயிடுது. இது கீழே வந்து நம்மளுக்கு க்ளோஸ் வைக்கவே இல்ல. கரெக்ட்டா. சோ திரும்ப வந்து பிரைஸ் வந்து இதுக்கு மேல வந்து க்ளோஸ் வைக்குது. இதுக்கு இந்த இடத்துல இதுக்கு மேல க்ளோஸ் வச்சிடுச்சு. பட் ஃபாலோ த்ரூ ஆகல. இந்த இடத்துல மேல க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இடத்துல ஃபாலோ த்ரூ ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் நம்மளோட ட்ரிகர் கேண்டில் வந்துருச்சு. கரெக்ட்டா? இந்த இடத்துல நம்மளோட ட்ரிகர் கேண்டில் வந்துருச்சு. சோ இதுக்கு மேல பிரைஸ் இப்போ வந்து என்ன பண்ணுது? க்ளோஸ் வைக்குது. க்ளோஸ் வச்ச உடனே நம்ம என்ன பண்றோம்? லாங் போறோம். இதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் பாத்துக்கோங்க. எவ்வளோ சின்னதா இருக்குன்னு. இது கீழ ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1.52 அச்சீவ் ஆயிடுச்சா? சோ கிட்டத்தட்ட பாருங்க நிஃப்டிலயே நம்ம எவ்வளவு ட்ரேட்ஸ் பார்த்திருக்கோம். ஒரு 1.52 வந்து எவ்வளவு ஈஸியா அச்சீவ் ஆகுது. சோ நம்ம வெறும் ஒரு மூவிங் ஆவரேஜே யூஸ் பண்ணி சைட்வேஸ் மார்க்கெட்ட எவ்வளவு அழகா தடுக்குறோம் பாருங்க. இந்த இடத்துலலாம் சைட்வேஸ் மார்க்கெட்ட எவ்வளவு அழகா தடுக்குறோம். நிஃப்டில பார்த்துக்கோங்க எவ்வளவு வின்னர்ஸ் இருக்கு. நிஃப்டில எவ்வளவு வின்னர்ஸ் இருக்குன்னு அப்படியே அப்படியே கண்ணு முன்னாடி காட்டியிருக்கேன். ஓகேவா? எவ்வளோ ஒரு ஃபேக் அவுட்ஸ் எல்லாம் எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்றதும் காட்டியிருக்கேன். எல்லாராலயும் எல்லா ஃபேக் அவுட்ஸும் அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்ல. பட் கடவுளே வந்து சொன்னாலும், அந்த மாரி வந்து மார்க்கெட்ல ஃபேக் அவுட்ஸ் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா, மார்க்கெட் தான் கடவுள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி. பை.